ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் வந்துட்டு பரங்கிக்காய் வச்சு எப்படி ஒரு வத்த குழம்பு பண்ணுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதுக்கு நான் இங்கே பரங்கிக்காய், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி பத்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் நமக்கு சாம்பார் பொடி தேவை, கொஞ்சம் மஞ்சள் பொடி, அப்புறம் இங்கே புளி ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் வத்த குழம்பு, அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இங்கே தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு துவரம் பருப்பு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நல்லா கொஞ்சம் நல்லெண்ணெய் நிறைய விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுது. இப்போ தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்ச சாமான எல்லாத்தையும் சேர்த்துட்டுறேன். கடுகு வெடிச்சுட்டு சாமானும் ஓரளவுக்கு செவந்துடுது. இப்போ இந்த கருவேப்பிலையும் பரங்கிக்காவும் எடுத்து வச்சுருக்கோம்ல, அப்படி சேர்த்துட்டுருவோம் இந்த செய்திலேயே. கலந்து விட்டுக்கோங்க. இந்த பரங்கிக்காய் கொஞ்சம் வதங்கணும். மஞ்சள் பூசணிக்காய், அதாவது பரங்கிக்காய் ரொம்ப ஈஸியாக குழஞ்சி போயிடும். அதனால் நம்ம ரொம்ப வதக்கிடக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக சாஃப்ட் ஆன உடனேவும் நம்ம சாம்பார் பொடி போட்டு கலந்து விடணும். ஓரளவுக்கு இப்போ வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் நான் இந்த குழம்புக்கு தேவையான சாம்பார் பொடி கிட்டத்தட்ட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம இதில் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த சாம்பார் பொடியில் இருக்கிற காரம் தான் இந்த வத்த குழம்புக்கு ஃபுல்லாகவே. ஸோ இதை நம்ம சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுக்கலாம். இந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போயிடணும். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துன்றேன் இந்த ஸ்டேஜ்லேயே. அப்போ தான் காயிலெல்லாம் உப்பு இறங்கும். இப்போது புளி, ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா தண்ணி விட்டு ஒரு 4 கப் தண்ணி போல் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துட்டு போகிறேன். இப்போது இதெல்லாம் ஒன்றா சேர்த்து கலக்கி விட்டுடலாம் ஒரு தடவை. இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். நான் முதல்ல சொன்ன மாதிரி மஞ்சள் பூசணிக்காவை நான் ஃபுல்லாலாம் குக் பண்ணல, கொஞ்சம் தான் குக் பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சம் ஸ்லைட்டாக இந்த புளி தண்ணியில் அது இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக வேகும். புளி தண்ணியில் ரொம்பலாம் என்றைக்குமே மஞ்சள் பூசணிக்காய் வேகாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா சேர்க்குறோம் புளி தண்ணியை. இப்போ இந்த புளி தண்ணியில் கொஞ்சமாக இந்த மஞ்சள் பூசணிக்காய் புளி தண்ணி கொதிக்க 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 இந்த மஞ்சள் பூசணிக்காவும் ஸ்லைட்டாக வேகும். கரெக்டாக நமக்கு அப்போ குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். வத்த குழம்பு ஆல்மோஸ்ட் கொதிச்சு ரெடி ஆயாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இங்கே பாருங்கள், நான் இத்தினூண்டு ஒரு வெல்லம் எடுத்துக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் சுகர் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த வெல்லம் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இந்த புளியில் ஒரு மாதிரி ஒரு எருப்பு இருக்கும். அந்த எருப்பு நமக்கு தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த வெல்லம் சேர்க்குறோம். ரெண்டாவது, இந்த உப்பு, உரப்பு, அதோட புளிப்பு எல்லாத்தையும் அழகாக அந்த வெல்லம் பேலன்ஸ் பண்ணி ஒரு டேஸ்ட் கொடுத்துரும். அவ்வளோதான். இப்போ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் பரங்கிக்காய் வத்த குழம்பு. அவ்வளோ ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15-20 மினிட்ஸில் டக்குன்னு ரெடி ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.